இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டெசிகேட்டட் கோகோனட் எப்படி வீட்டிலே செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு எல்லா ஸ்வீட்டோடையும் வந்து நீங்கள் வந்து இது சேர்க்கலாம். எல்லா டிஷ்ஷோடுமே வந்து இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்ய போகிறது தான் இப்போ நம்ம டெசிகேட்டட் கோகோனட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி நல்ல முத்தின தேங்காவாக வந்து 2 தேங்காவை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா முத்தின தேங்காவாக இருந்தால் உங்களுக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எலசான தேங்காய் எடுத்தால் அதில் வந்து ரொம்ப ஈரத்தன்மையும் ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயிலும் வந்து அதிகமாக அதிலேருந்து வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல முத்தின தேங்காவை எடுத்தால் ஸ்டோர் பண்ணி வைக்கவும் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தேங்காவை எல்லாம் நம்ம வந்து இதில் இருக்க தேங்காய் பத்தியை மட்டும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 2 மெத்தட் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் மெத்தட் தான் வந்து காட்ட போகிறேன். நீங்கள்